ஹாய், எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம். உங்களுள் ஒருவனாகிய நான் ரிப்போர்ட்டர் பிரேம்குமார். கொள்ளையடித்து பொய்ய பேசி இந்த ஊரை ஏமாற்றுவார், இந்த உலகத்தை ஏமாற்றுவார். என்ன இந்த பாட்டுன்னு யோசிக்கிறீங்களா? ஆமாங்க, தளபதி விஜய் அவர்கள் டைரக்டாவோ இன்டைரக்டாவோ தாக்க வேண்டியவங்களை தாக்கியிருக்காரு. எப்பவும் போல தான் தாக்கியிருக்காரு, அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனாலும் இந்த 2ஆம் ஆண்டு தேவக விழாவில் கிட்டத்தட்ட ஒரு நிறைய பிரச்சனைகள் உருவாயிருக்கு அப்படின்ட்டு நான் சொல்லுவேன். என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, பிரசாந்த் கிஷோர் அவர்கள் வந்தது மூலமாக தளபதி பக்கத்தில் உட்காந்துருக்க வேண்டிய புஸ்லி ஆனந்தோடைய சீட்டு அங்கே பிரசாந்த் கிஷோர் அவர்களுடைய சீட்டாக மாறிடுச்சு அப்படின்ட்டு நான் சொல்லுவேன். அப்புறம் ஆதவ் அர்ஜுனா அவர்களும் வந்திருக்கிறாரு. ஸோ பார்க்கும் பொழுது தமிழக வெற்றி கழகத்தில் புஸ்லி ஆனந்த் அவர்களுடைய பவர் குறைவதற்கான வாய்ப்பு நிறையாவே இருக்குது. ஆதவ் அர்ஜுனாவும் சில விஷயங்களை சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி இருமொழி கொள்கைகளையும் மும்மொழி கொள்கைகளையும் வச்சும் ஒரு விஷயம் பேசியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக யாரை விஜய் அவர்கள் ப்ரோன்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பண்ணையாரை வச்சு ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு மிகப்பெரிய மாநாடு இன்னொரு தடவை நடக்க போகுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த மாநாடு எங்கே நடக்க போகுது? இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம், தளபதி அவர்கள் அப்படி இந்த ஒரு ஸ்பீச்சில் என்ன பேசியிருக்கிறாரு, வேறு ஆதவ் அர்ஜுனா என்ன பேசியிருக்கிறாரு, முக்கியமாக இந்த கூட்டம் எதற்காக நடந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி வீடியோக்குள்ளே போய் தெளிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்திங்கன்னா, புஸ்லி ஆனந்த் அவர்களுடைய சீட்டு, அந்த சீட்டு விஷயத்தை பற்றி நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். அப்புறம் இரண்டாவது பார்க்கும் பொழுது ஆதவ் அர்ஜுனா அவர்கள் பேசியது. ஆதவ் அர்ஜுனா என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த 62 வாரங்களுக்கு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் தான் முக்கியமான எதிர்க்கட்சி தலைவராக இருப்பார் அப்படின்ட்டு அவர் சொல்லியிருக்கிறாரு. எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தானே. எதுக்கு இவர் இப்படி சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, அவர் பண்ணுற வேலையை இவர் பார்த்துட்ருக்காரு. ஸோ இவர் தான் எதிர்க்கட்சி தலைவர் அப்படிங்கிற மாதிரி தான் மக்கள் புரிஞ்சுக்கிடணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஆதவ் அர்ஜுனா அவர்கள் இதை சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் அங்கு நடந்ததில் பார்க்கும் பொழுது எல்லாருமே ஆவலாக காத்துக்கிட்டு இருந்தது ஒரு விஷயத்துக்காண்டி தான். தளபதி விஜய் அவர்கள் என்ன பேச போகிறாருன்னு வெற்றிகரமாக அவர் பேசி முடிச்சிருக்கிறதுல ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அவர் பேசினதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஆதவ் அர்ஜுனா சொன்னது இன்னொன்று விஷயம் என்னடான்னா, ஃபஸ்ட்டு விஜய் அவர்கள் கிட்டத்தட்ட இந்த ஒரு இதில் ஒரு 15 நிமிடம் பேசியிருக்கிறாங்க. 15 நிமிஷமுமே தீயாக இருந்துச்சு அப்படின்னு சொல்ல மாட்டேன். முதல் 4 நிமிடங்கள் அவர் ஆங்கிலத்தில் பேசினார். அந்த வார்த்தைகள் எனக்கு புரியலை, எனக்கு பிடிக்கலை, எனக்கு தெரியல. அதுதான் உண்மை. இன்னொன்று, அடுத்து அந்த 4 நிமிஷம் கழித்து ரசிகர்கள்லாம் உற்சாகம் அடைகிற மாதிரி ஒரு வார்த்தை, என் நெஞ்சில் குடியிருக்கும் அப்படின்னு சொன்னார். ஃபுல்லாக அவுட்டு, அவ்வளோதான், முடிச்சு விட்டாருங்க அப்படிங்கிற ஃபீல் தான். என் நெஞ்சில் குடியிருக்கும் அப்படின்ட்டு சொல்லிட்டு சில விஷயங்களை ஆரம்பித்தார். அதில் அவர் பேசின முதல் விஷயம், நான் அரசியலுக்கு வந்தது யாருக்கும் பிடிக்கலை. சிலவங்களுக்கு பிடிக்காமல், நம்ம எதிரிகளுக்கு பிடிக்காமல் இருக்கலாம், ஆனால் பலவர்களுக்கு பிடிக்காமல் இருப்பது தான் நீங்கள் ஆச்சரியமாக இருக்குது. இது ஒரு ஜனநாயக நாடு, யார் வேண்டுமானாலும் கட்சி ஆரம்பிக்கலாம். அதுவும் மக்களிடம் நல்ல செல்வாக்கு இருக்கிறவன் கட்சி ஆரம்பிச்சிட்டானே, இப்போ இவனை எப்படி ஆஃப் பண்ணுறது, எப்படி முடக்கி வைக்கிறதுன்னு தான் யோசிச்சுட்ருக்காங்க அப்படின்ட்டு தளபதி விஜய் அவர்கள் ஆளும் கட்சியை மறைமுகமாக தாக்கிட்டார் அப்படின்ட்டு சொல்லலாம். இரண்டாவது அவர் எந்த விஷயத்தை பற்றி பேசினார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மும்மொழி கொள்கை, நியூ எஜுகேஷன் பாலிசியை பற்றி அவர் பேசியிருக்கிறாரு. ஹிந்தி அப்படிங்கிற வார்த்தையே யூஸ் பண்ணாமல் நியூ எஜுகேஷன் பாலிசியை பற்றி பேசியிருக்கிறாரு. பாஜகவை பற்றியும் பேசியிருக்கிறாரு. என்ன, ஒரு மொழியை கொண்டு அந்த மொழியை நாங்கள் திணிச்சே தீருவோம் அப்படிங்கிறதுக்கு மாநில அரசுடைய கல்விக் கொள்கையை எதிர்த்து இப்படி ஒரு கல்விக் கொள்கை எங்களுக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி விஜய் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. பாஜகவையும் திமுகவையும் இவங்க 2 பேரும் சேர்ந்துட்டு சின்ன பிள்ளை மாதிரி எல்கேஜி பிள்ளைங்கள் விளையாடும் தெரியுமா, அந்த மாதிரி விளையாட்டு விளையாண்டுருக்காங்க அப்படின்ட்டும் சொல்லியிருக்கிறாரு. இவர் ஏன் இப்படி சொன்னார் அப்படின்ட்டு நம்ம பார்க்கணும். அப்படின்னா, அவங்க நிதியை தரமாட்டோன்னு சொல்கிறதும், இவங்க அதற்காக போராடாமல் இருக்கிறதும், உண்மையை சொல்லப்போனால் மாநில அரசு நிதிக்காக போராடிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ ஒரு வார்த்தை சொன்னால் 10,000 கோடி நிதி கொட்டுவாங்க. ஆனால் அது வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக மாநில அரசு நிதியை கேட்காமல் இருக்கிறாங்க. கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க, இருந்தாலும் தரமாட்டிக்கிறாங்க. நிதி விஷயத்தில் 2 பேரும் நீங்கள் சின்ன பிள்ளை மாதிரி விளையாண்டுட்டு இருக்கீங்க. 41 லட்சம் மாணவர்களுடைய எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு கூடிய சீக்கிரம் நிதி வழங்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத தான் தளபதி அவர்களும் சொல்லியிருக்கிறாங்க. மூன்றாவது விஷயம்,
கொள்ளையடிச்சு பண்ணையாராகவே ஆகியிருக்கிறாங்க இப்போ கட்சியில் இருக்கிறவங்க அப்படின்ட்டு அவர் சொல்லியிருக்கிறாரு. முதல்ல பின்னாடி காலத்துலலாம் பார்த்திங்கன்னா பண்ணையார்கள் தான் கட்சிகளை ஆரம்பித்து கட்சிக்காரங்களாக இருப்பாங்க, ஆட்சியிலையும் இருப்பாங்க. ஆனால் இப்போ ஆட்சியில் இருக்கிற எல்லாருமே பண்ணையாராக மாறிடுறாங்க அப்படின்ட்டு அவர் சொல்லியிருக்கிறாரு. இன்னும் எவ்வளவு மக்களிடமிருந்து கொள்ளையடிக்க போகிறீங்க அப்படின்ட்டு கேட்டிருக்கிறாரு. இன்னொரு விஷயம் பார்க்கும்போது இனிமேல் மக்கள்கிட்ட எப்படி பொய்யெல்லாம் சொல்லி ஓட்டு கேட்கலாம், இவ்வளோ நாள் நம்மளை மக்களை ஏமாற்றிட்டோம், இனிமேல் எப்படி ஏமாற்ற போகிறோங்கிறத. அதே மாதிரி இந்த எலெக்ஷன் டைமில் இந்த பூத் ஏஜெண்ட்லாம் இருப்பாங்க. அவங்க கட்சிகளுக்கு அவங்க அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கு பூத் ஏஜென்ட் இருக்கிறது ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அதை அவர் அவ்வளோ பெருசாக பேசியிருக்கிறாரு. பூத் ஏஜெண்ட்டை நாங்கள் கூடிய சீக்கிரம் நியமிப்போம் 2026 எலெக்ஷனுக்காண்டி. அந்த பூத் ஏஜென்ட்டுகள் தான் நம்மளுடைய எலெக்ஷன் பணிகளை மேற்கொள்ளுவாங்க. அந்தந்த மாவட்ட செயலர் இந்த பூத் ஏஜென்ட் அப்படிங்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பூத்தில் எதுவும் கள்ள ஓட்டு எதுவும் போடாமல் இருக்கிறதுக்காக அவங்க கட்சியிலேருந்து ஓட்டு எண்ணும் போதாக இருக்கட்டும், ஓட்டு போடும்போதாக இருக்கட்டும், வாக்கு போடும்போது அந்த வாக்குச்சாவடிகளில் இருப்பாங்க. இதை யார் நியமிப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்தந்த மாவட்டத்திற்கு கொடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடிகளில் எந்த ஏஜென்ட் இருக்கணும் அப்படிங்கிறத தீர்மானிப்பாங்க. இந்த தீர்மானம் நடத்துவதற்காக ஒரு மிகப்பெரிய மாநாடு நாங்கள் நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டும் விஜய் அவர்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. இப்போ இன்னொரு மாநாடு வெயிட்டிங்கில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் முக்கியமாக பேசப்பட்ட ஒரு விஷயம் வந்துட்டு அந்த தளபதி விஜய் அவர்களுடைய படிப்பகம். அந்த படிப்பகத்தில் கிட்டத்தட்ட 2 மாணவிகள் படித்து நான் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அந்த மாணவிகள் வந்து பேட்டி கொடுத்துட்டு இருந்தாங்க, மைக்கில் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதை பார்த்து தளபதி அவர்களும் கைத்தட்டிட்டு இருந்தார். இன்னொரு விஷயம் பார்க்கும் பொழுது அங்கே ஆங்கராக இருந்த ராஜ்மோகன் அவர்கள் மறைமுகமாக இல்லை, நேரடியாகவே அவர் நிறையாவே சாடிட்டார் திமுகவா அப்படின்ட்டு நான் சொல்லுவேன். சரி, ரைட்டு, விட்டுருவோம். அப்புறம் தளபதி அவர்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லாமல் போனாங்க. ஆனால் ஒரு சில இந்த அதிகார இல்லை அது வேணாம், அந்த விஷயம் என்னன்ட்டு உங்களுக்கு தெரிந்தால் தயவு செஞ்சு கமெண்ட்டில் பண்ணுங்கள். எனக்கு ஒரு விஷயம் புரியுது, ஆனால் அது உங்களுக்கு ஒன்று புரியும், கூட ஒரு 4 பேருக்கு இன்னொன்று புரியும். அதனால் அந்த விஷயத்தை பற்றி கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதிகாரத்தில் இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கேப் விட்டுட்டு சரி வேண்டாம் அப்படின்ட்டு விட்டார். அந்த வேண்டாங்கிறதுக்கான காரணம் என்ன, எதுக்கு வேண்டான்னு சொன்னாருன்ட்டு மறக்காமல் உங்களுக்கு புரிஞ்ச அளவுக்கு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான். தளபதி விஜய் அவர்கள் பேசினதை சுருக்கமாக சொல்லியிருக்கிறேன். நம்முடைய பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். டாடா, பாய் பாய். இது மாதிரியான நியூஸ்கள்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்கள். அதே மாதிரி ஒரு லைக்கையும் தட்டி விட்டு போயிருங்க. பாய்.